ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்குமே திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகத்தில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியான இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் சற்று வக்ரகதியை அடைகிறார். அப்ப வக்ரகதியை அடைவது என்பதெல்லாம் பின்னோக்கி செல்லுதல் நம்ம ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல. அவர் ராசி விட்டு வெளியே வரல. வக்ரமாயி கும்பத்துக்கு வந்திருந்தான்னா வேற விஷயம். கும்பத்துக்கெல்லாம் வரல. அவர் மீனத்திலே தான் கடைசி வரைக்கும் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி ஆற வரைக்கும், அதாவது 10/12/2026 வரைக்கும் அவர் மீனத்துல தான் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி போட்டு தாக்குன்னு தாக்குச்சு. அதுல ஒரு பெர்சன்டேஜ் அர்த்தாஷ்டம சனி பண்ணிட்டு தானே இருக்குது. இனியா செய்யறது பிரச்சனையாவே இருக்கு. சமாளிக்க முடியல. கோபங்கள் அதிகமா வருது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீடு கட்ட நினைச்சா அந்த வீடு கட்டுற வேலை பாதியில நிக்குது. லேபர்ஸ் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இல்ல கான்ட்ராக்டர் ஏதாவது காரணம் சொல்லிட்டு போயிடுறான். திடீர்னு சொன்னா மணல் கிடைக்கல, சல்லி கிடைக்கல, இரும்பு சாமான்கள் கிடைக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சமயம் தான் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லிவிட்டு 4ஆம் இடத்துல இருக்கிற மன்னிக்கணும், அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பண்ற வேலைகள்லாம் பண்ணுவார். சனின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே என்ன கேட்டா சனி பகவானை பொறுத்த ஒரு அருமையான ஒரு கிரகம் எதுவுமே கிடையாது. அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சனி பகவான் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். சனி பகவான் உங்கள் தாயார் ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும்? டெய்லி காலையில எந்திரிங்க, குளிச்சுட்டு நெத்திக்கு வீதியில வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு, அம்மா குளிச்சிட்டீங்களா, வாங்க உட்காருமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, சாப்பிடுமா, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து அவங்கள பரிமாறணும். எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. உட்கார வச்சு பரிமாறணும். பரிமாற பிறகு எந்திரிச்சவங்களை உட்கார வச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சு நல்லா அழகான தண்ணி ஒரு தட்டை கீழே வச்சு தட்டில் கால வச்சு சொல்லி நல்லா பாத பூஜை செய்து, மந்திரங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீ என்ன சொல்லுங்களோ அதுதான் மந்திரம். ஆண்டவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீ எந்த நிலைமையில இதை நீ செய்யறங்கிறத ஆண்டவன் பாக்குறானே தவிர, நீ சமஸ்கிருதத்துல சொன்னியா மாத்திரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அப்படிதான் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு சினிமா பாட்டு பிடிக்குமா? அம்மா எந்த அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத நிலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்களேன். தப்பே கிடையாதுங்க. இதுவும் மந்திரம் தாங்க. ஆனா அது நீ எந்த மனநிலையோடு செய்தா என்பதுதான் அங்க ஆண்டவனுக்கு முக்கியம். என்ன சொல்லிடா என்பதுதான் ஆண்டவனுக்கு முக்கியமே இல்லை. பாத பூஜை பண்ணுங்க. இன்னி தாயாருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்கள் பூராமே தாயாருக்கு பாத பூஜை கண்டிப்பா பண்ணணும். காரியங்கட்டா 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானத்துல இந்த குரு, இந்த மணிபகவான் சனி உட்காந்து குருன்னே வாயில வருது. சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அவன் சனிக்கு பிடித்த விஷயமே பாத பூஜை தான். தாயாருக்கு பாத பூஜை. சனி பகவான் தினமும் சூரிய உதயம் ஆன பிறகு சாயாதேவிக்கு பாத பூஜை செய்துவிட்டு தான் தன் பணிகளை தொடங்குவார். தாயிடம் ஆசீர்வாதம் பெற்று தான் பணிகளை தொடங்குவார். ஏன்னா கர்மகாரகன் அருணை நீ எவ்வளவு செஞ்சாலும், தாய்க்கு எவ்வளவு செஞ்சாலுமே அது ஈடு இணையே கிடையாதுங்க. அதுல நம்ம நிறைவே சொல்ல முடியாது. எவ்வளவு செஞ்சா நிறைவே சொல்ல முடியாது. என்னதான் நீங்க பண்ணுங்க, நிறைவே சொல்ல முடியாது. அப்ப அம்மாவுடைய மனசு எப்பவுமே குளிர்ந்துகிட்டு இருக்கணும், அம்மா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சனி பகவான் உங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு. என்னோட தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா சனியை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். நீங்க எள்ளூருண்டை செஞ்சு எல்லாத்துக்கும் தானமா கொடுங்க. எள்ளூருண்டை செஞ்சு தானமா கொடுங்க. இப்ப அம்மா இல்லாதவங்க என்ன செய்யுது? தாயின் படத்துக்கு நல்ல டெய்லி காலையில எந்திரிச்சு படத்தை நல்லா சுத்தமா தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்காதீங்க. சுமங்கலியா இருந்தா குங்குமம் போட்டு வைக்கலாம். சுமங்கலி இல்லாத பெண்களுக்கு தாயா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தனம் போட்டு வச்சு
அழகா ஒரு துளசி மாலையை சாட்டிட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு புஷ்பத்தை பாதத்துல போட்டு கொஞ்ச நேரம் குமார்ந்து தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னை தந்தையே உலகின் இல்லை பாருங்க, தப்பு கிடையாதுங்கிற. நான் வந்து இதெல்லாம் கூச்சப்பட வேண்டாம், இதுதான் மந்திரங்கள்லாம் எந்த இதுவுமே கிடையாது. அவங்க தெரிஞ்ச சமஸ்கிருத மந்திரத்தை பழகினவங்க சமஸ்கிருதத்தை சொல்றாங்க. தேவாரம் திருவாசம் பாடுறவங்க திராவிட பாடம் சொல்லுவாங்க. அதான் திராவிட பாடம் தெரிஞ்சு திராவிட படம் பாடுங்க. உங்களுக்கு எனக்கு இதுதான் தெரியுமா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க அதே மாத்திரமே சொல்லுங்க. நீங்க அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாய் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. எந்த மனநிறைவோடு நீ சொல்கிறாய் என்பதுதான் பிரச்சனை. அதைத்தான் ஆண்டவன் அங்க ஏத்துக்கிறான். ஆண்டவன் அதான் ஏத்துக்கிறான். அப்ப அந்த வகையில சனி பகவான் வந்து பத்தியா தாய்க்கு இவ்வளவு சேவை பண்றான். ஏன்னா சனி பகவானின் தாய் மிகவும் சந்தியா தேவியால், அதாவது சூரியன் முதல் மனைவியால் அவமானப்படுத்தப்படுகிறார். அப்ப இவருக்கு ஆத்திரம் வருது, என் தாய் என்ன இருக்கும்போது அவமானப்படுத்த சும்மா விடக்கூடாது. அவர் கடுமையான தவங்கள்லாம் இருந்து காசியில போய் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான், தன் தாயை நான் உயர்ந்து நினைக்க நான் கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாயின் கருணையினால் சனி பகவானின் அனைத்து விஷயங்களுமே அவர் சாதகமான, இன்னைக்கு அவர் சனீஸ்வரனாகவும் கர்ம கடவுளாகவும் நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால இருக்கிற இடம், எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கலாம் கணக்கு கிடையாது, எந்த மந்திர சொல்ல எல்லாம் கணக்கு கிடையாது. தாயிற்கு சேவை பண்ணுங்க. நீங்க அற்புதமான கேட்கணும். வெளியில இருந்து போயிட்டு அம்மா ஏமா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, தலைவலிக்குதா, உடம்புடம் சரி இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகுமா, என்ன செய்யணும், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுமா, ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்களா, கேளுங்க. மாட்டா பரிவோட நடந்துக்கங்க. எப்பேற்பட்ட குடும்பமா அற்புதமான குடும்பமா இருக்கும். தாயில் சிறந்த கோயில் இல்லை சும்மா சொல்ல வந்து, நமக்கு முதல் தெய்வமே தாய் தந்தைகள் தான். அந்த தாயின் சேவையே இவருக்கு அதிகமா இருக்கும். அது தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால அதுக்கு சனி பகவான் என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டு போங்க. நீங்க வந்து கண்டிப்பா சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கிருந்து உங்களுக்கு ரோகஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. அப்ப ரோகஸ்தானத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லாத தன்மையை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம். லேபரா இருந்தாலும் சரி, முதலாளி சொல்லுவாரு அப்புறம் மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்க வேண்டாயா, அதெல்லாம் நான் புண்ணியம் பண்ணி இப்படி சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணும். உங்க ராசி வேற அவர் பாக்குறாரு. அப்ப நீங்க தர்ம நெறி தவறாமல் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சனி பகவானினால் உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும், தொழிலில் மேன்மை கிடைக்கும், மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவீர்கள். இன்னைக்கு மக்கள் தொடர்பு கண்டிப்பா வேணும். 4 பேர் பழக்கம் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. மக்கள் தொடர்பில் சிறந்து விளங்குவீர்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த வக்ர பயிற்சியில, அதான் கொஞ்சம் அவரு வக்ரம் அப்படிங்கிறவனா என்ன செய்யணும், தாயிடவே சரணம். அம்மாவுக்கு ஏதோ நம்ம தோஷம் பண்ணியிருக்கோம், அம்மாவோட வருத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறோம், அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும். இந்த தன்மையில நீங்க போயிட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பயிற்சி நன்மையே தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான், உங்கள் குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டானேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது மகரத்துக்கும் 3ஆம் இடம், கும்பத்துக்கு அது மாரகஸ்தானம். 3ஆம் இடத்தை வந்து உபஜயஸ்தானமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்ப மகர ராசிக்காரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, மகர ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார், விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனி பகவான். இவர் வக்ரகதியில சஞ்சரிக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும், வக்ரகதியில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அந்த ராசிகளின் தன்மையிலே அவர்கள் நினைவுறுத்துவதாகத்தான் அதை கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற தன்மையோடு தான் இந்த சனி பகவான் வந்து செயல்படுவார். இப்ப 3 என்பது முயற்சி ஸ்தானம். அவர் வந்து உங்களுடைய பாக்கியாதிபதியினர் புதன் நட்சத்திரத்துக்கு போயிட்டு திரும்ப சுயச்சாரத்துக்கு போயிட்டு வர்றார். பொதுவாகவே சுயச்சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது உங்கள் ராசியாதிபதி சனி சுயச்சாரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்க எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆயுஷோமம் செஞ்சுக்கோங்க அப்படிமா. ஜென்ம நட்சத்திரம் நடக்குது, ஆயுஷோமம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்க ராசியாதிபதி சனியின் சுய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு, நமது உடம்பிற்கு ஒவ்வாத உணவு எதுவோ அதை கண்டிப்பாக நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. சற்று உணவு கட்டுப்பாடு என்பது வேண்டும்.
நம்ம காசு நம்மளால என்ன வேணா சாப்பிடலாம், நம்மளா சாப்பிடணும். நம்ம உடம்பு இல்லை, இது நம்ம உடம்புல ஆண்டவன் உடம்பா பார்த்துப்பான். அப்புறம் அந்த கட்டுப்பாடு தான் உங்களுக்கு அதிகமா தேவை. அது மட்டுமல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், ஏன்னா முயற்சி ஸ்தானம் வீரிய விஜய முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வீரியத்தை, ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த முயற்சி ஸ்தானம். வீரத்தை கொடுக்கக்கூடியது முயற்சி ஸ்தானம். மனோதைரியம், பயத்தை கொடுக்கறது அந்த 3ஆம் இடம் தான். அதே சமயத்தில் முயற்சியின், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் தைரியம் இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் என்ன அப்படின்னா தர்ம நெறி தவறாமல் இருக்க வேண்டும். இப்ப தர்ம நெறி தவறாமல் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம். அந்த பொருள் ஒரு நியாயமான பொருள் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுல அதிகமா பேரம் பேசி நம்மளோட டேலண்ட்டை காட்டி அடிமட்ட ரேட்டுகளை நம்ம வாங்கக்கூடாது. கரெக்ட், இது ஓகே, நார்மல், இது மனிதாபிமானம் சரியா இருக்கும். அவர் கேட்கற ரேட்டு, நம்ம சொல்ற ரேட்டு இது ஓரளவு நார்மலா இருக்குன்னு செய்யலாம். அவன் வேற வசதி இல்லாமல் வித்துக்கிட்டு இருப்பான், வேற வேற வழி இல்லாமல் வித்துட்டு இருப்பான், மன சஞ்சலத்தோடு வித்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டை வாங்க போறீங்க. அவனுக்கு வீட்டுல யாரோ ஆக்சிடென்ட் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க, இல்ல குழந்தைக்கு ஏதாவது பீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை, வேற வழி இல்லாம அந்த வீட்டை விற்கிறதுக்காக வருவான், அந்த இடத்த விற்க வரான். அவன்கிட்ட போய் இதுதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு அடிமாட்டை வெளிக்க உடனே கேசிடக்கூடாது. இது இந்த தன்மை நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பொதுவாகவே இதை நீங்க பார்த்து கடைபிடிக்கணும். இப்ப அடிமாடு வேற வழி இல்லாம கொடுப்பான மனசு வலிக்கும் அவனுக்கு. அந்த மன வலி அவருக்கு கொடுத்த தோஷம் இருக்குல்ல, உங்களை கண்டிப்பா பாதிச்சிடும். அப்ப அந்த இடத்த நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அந்த இடம் உங்களுக்கு சாதகமா இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயுடைய என்னென்ன பண்றன்னு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அந்த தண்டனைகளை பாதி நமக்கும் வந்துடும். அவன் தர்ம நேர்த்தனம் 12 லட்சம் ரூபாய் சொல்றான் ஒரு இடம். என்னால 10 லட்சம் தான் முடியும், அதுக்கு மேல கொடுத்தா நான் கடன் வாங்கிலாம் வாங்க விரும்பல, இருக்கு என் கையில 10 லட்சம் இருக்கு, இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் சரி பாப்பா ரைட், அது நியாயம் இருக்கு, அவர் சொல்லுது சரிப்பா 10 லட்சம் ரைட். அதை விட்டு நீ 8 லட்சத்துக்கு தான் நான் வாங்க வேண்டாம், அவருக்கு தேவை 7 லட்சம் ரூபா, அவர் எவ்வளவு கூட மேல கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பாரு, 8 லட்சத்துக்கு கொடுத்துருவாரு. அப்போ அந்த 1 லட்சம் கர்மாவை நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும். இது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான். ஏன்னா அவர் ராசி அதிபதியே சனி, அவரே ஒரு முயற்சி தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப தர்ம நெறி தரம்னா அவனுக்கு தேவை இருக்கியா, நமக்கு பொருள் தேவை இருக்கு, கொடுக்குறான், சரி 5 ரூபாய் முன்ன பின்ன பார்த்து கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த ஆபத்தின உதவின அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு சந்தோஷத்தை வாழ்த்துவான் இல்லையா, அந்த வாழ்த்து மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேவை. அப்ப மகராசிக்காரர்களுக்கு எங்க 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப குழந்தைகள் சேட்டை நிறைய பண்ணுவாங்க, விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, அடவடித்தனம் பண்ணுவாங்க, விளையாட பண்ணி அடிபட்டு வருவாங்க, இதெல்லாம் சகஜமா நடக்கும். அப்ப அவங்க எல்லாம் கண்டிக்க கூடாது. ரொம்ப கண்டிச்சான்னா இன்னும் மனவிருத்தி, ஏற்கனவே அடிப்பட்ட வேதனையில இருப்பான். நீங்க வேற திட்டினா பாரு, அப்பா அம்மா திட்டுறாங்க, அம்மா நம்மளை திட்டான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு போயிடாதீங்க. நீங்க கொண்டு போய் எனக்கு அனுசரிச்சு பார்த்து இப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்லணும். பழைய சாதம் சாப்பிட்டு தயங்க கூடாது. நீங்க குழந்தைகள்ட்ட அன்பா நடந்துக்காங்க. உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறான். தந்தையை மதித்து பழகுங்கள், தந்தையை மதித்து பழங்கள், தந்தையோட ஆசீர்வாதம் தினமும் வாங்கிக்கங்க. வெளியில போறீங்களா, அப்பா உங்க கையால ஒரு ரூபாய் எடுத்து கொடுங்கப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையா நல்லபடியா நடக்கணும் எனக்குன்னு. அந்த 1 ரூபாய் வாங்கிட்டு நீங்க படத்தை பையில வச்சுக்கிட்டு போய் வேலையை முடிச்சு நல்லபடியா இருந்தா அது 1 ரூபாய்க்கு உண்டான சூடனை வாங்கி ஒரு கோயில போய் கொளுத்திட்டு வந்தாங்க. நீங்க இது செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அந்த உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிவர்த்திடும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். 12ங்கிறது விரயஸ்தானம் சொல்லுவோம். விரயம் அப்படின்னா எல்லாருமே பயப்படக்கூடாது. 2 இருக்கு, சுப விரயம் இருக்கு, அசுப விரயம் இருக்கு. விபத்துக்கள் ஆகிய உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அது அசுப விரயம். அதே சமயத்தில் நம்ம சின்ன கையில கொஞ்சம் காசு இருக்கா, நமக்கு விரைய நேரம், ஏதாவது ஒரு வகையில நமக்கு காசு போகணும், இப்படி ஒரு செலவு என்ன செய்யலாம், இன்னும் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து டெபாசிட் பண்ணாதீங்க. ஒரு அசெட் வாங்குங்க, ஒரு குழந்தைகளுக்கு நகை வாங்க, மனைவிக்கு நகை வாங்கி கொடுங்க, வெள்ளி பொருள் அதிகமா வாங்கி கொடுங்க, வெள்ளி சாமான் அதிகமா வாங்க, ஒரு பிளாட் வாங்கி போடுங்க. இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது சுப விரயமா போகும். எதுவுமே அதை அசுபமாக கொண்டு போதும் சுபமாக கொண்டு போதும் நம்ம கையில தான் இருக்கு. நாம அதுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்டிப்பா அந்த பிளானட் நமக்கு சாதகமா நடக்கும். ஏன்னா நம்ம கையில இருக்கக்கூடாது காசு, நமக்கு விரயஸ்தானம் விரைய ஆகணும். அந்த விரயம் எப்படி ஆகுது, கெட்ட விரயமா ஆயிடக்கூடாது, நல்ல விரயமா அதை நாமளே மாத்தி வச்சுக்கிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் சொல்லுவோம், செவ்வாய் நீச்சமானா பிளட் டெஸ்ட் கொடுப்பா அப்படிமோ, இது ரத்த தானம் பண்ணுங்கமோ,
ஏன் சார் ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா விபத்துக்களாய் ரத்தம் வெளியேறக்கூடிய தன்மை வந்துடலாம். எப்படி ரத்தம் வெளியேற போகுது, அதை நம்ம அந்த மாதிரி சொல்லி நம்ம ரத்த தானம் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அது புண்ணியமா போகும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு விரயத்தை அசுப விரயமாகாமல் சுப விரயமாக நீங்க கையில காசு வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். அது கையில காசு வச்சுக்க கூடாது, மனைவிட்ட கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கனால மகர ராசிக்கும் ஒரு அற்புத வர்க்கர பயிற்சி தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.